எக்ஸ்கியூஸ் மீ. வேற யாரு? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீடு பாருங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. பெயிண்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்னடா எங்க வீடு இவ்வளவு பயங்கரமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாங்க 2 நாளுக்கு தங்கி இருக்க வீடு இது. ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் எங்கே இருக்கோம்? தாஜில் இருக்கோம். தாஜ். ஸோ எம்ஜி ரோடில் இருக்க தாஜில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா திடீர்னு வந்திருக்காங்களே, வேற ஏதோ வீடியோ போடுறேன், சாரி எங்கே வாங்கினேன் அதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னாங்களே, திடீர்னு வந்திருக்காங்களே நீங்கள் யோசிக்கிறது நியாயம் தான். பட் நாங்கள் டக்குன்னு இது மட்டும் ஒரு வீடியோவாக நுழைச்சிட்டு போயிடுறோம். இது மட்டும் இல்லை, மேபி சில விளாக்ஸும் வரலாம். ஸோ யா, அதில் இது ஒரு விளாக். ஸோ நம்ம தாஜில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் 5-star ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறேன். வாட் அபவுட் யூ சார்? எனக்கும். ஸோ 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஆஃப்டர் ஆர் ஸோ கால்ட் ஹனிமூன், ஸோ கால்ட் ஃபோட்டோஷூட். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் ப்ராப்பராக ஒரு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ யா, இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல்லான இந்த ரூமை ஒரு சின்ன டோர் காட்ட போகிறோம். ஸோ யா, ஸ்டார்ட் பண்ணலாமா? யா, ஓகே. ஸோ பிடிச்சிருக்கா ரூமு? பக்கமாக இருக்கு. ஸோ ஆஸ் யூஸ்வல் பெட் இருக்கு. பட் இந்த பெட் நாங்கள் உட்காந்து கூட பார்க்கல, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காராம உங்களுக்காக அம்மா நின்றுக்கிட்டே இருக்கோம். இன்னும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, ஏன்னா அப்போ தான் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ யா, நாங்கள் ஒன்று ஒன்றா காட்டுறோம், அப்படியே பாருங்கள். ஸோ நம்ம பெட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பெட்டு சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு லேம்புக்கும் பக்கத்தில் வந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு லேம்புக்கும் ஸ்விட்சுக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள். நைட் லேம்ப்பு, சீலிங் லேம்ப்பு, ஆஃப் ஆன், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக அவங்க நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக லேம்பை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே சைடில் லாண்ட்ரி பேகும், லாண்ட்ரிக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதுக்கான ரேட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இது ஃபில் பண்ணுமா? ஆமாம், ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஃபில் பண்ணி நம்ம லாண்ட்ரிஸை இந்த பேக்கில் போட்டு அவங்களுக்கு கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு சைட் டேபிள் கொடுத்துருக்காங்க. சைட் டேபிளில் ஒன்றும் இல்லை, காலியான சைட் டேபிள் தான். ஸோ எஸ், இங்கே அதுதான் இருக்குது. அண்ட் அப்படியே பெட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு பெயிண்டிங், அதுவும் ரொம்ப அழகாக இந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ்டல் டோனில் இங்கே கிரேஷ் டோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டல்ஸுமே, மோஸ்ட்டாக எல்லா ஹோட்டல்ஸ்லுமே ஒயிட் கவர்ஸ், ஒயிட் டுவெட் கவர்ஸ், ஒயிட் கம்ஃபர்டர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் கிளாஸி லுக் கொடுக்கணும். எல்லாருமே மோஸ்ட்டாக ஒயிட்டு தான் போடுவாங்க. ஸோ இங்கேயும் ஒயிட் போட்டிருக்காங்க. ஸோ பெட்டு சைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிவி வச்சுருக்காங்க. இந்த டிவி எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஒரு 55 இன்ச்சு இருக்கும். 55 இன்ச்சு டிவி வச்சுருக்காங்க, நல்லா படா சைஸில். அது இல்லாமல் டிவிக்கு சைடில் ஃப்ரேமும் வச்சுருக்காங்க. ஸோ பிராவியா டிவி வச்சுருக்காங்க. பெரிய டிவி, ஜாலியாக டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த பக்கம் மாதிரி இந்த பக்கமும் ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. பட் அங்கே ரெக்டாங்குலர் ஷேப்பிங் ரவுண்டாக இருக்குது. அண்ட் இங்கேயும் அதே தான், லேம்ப்பு, அதுக்கான ஸ்விட்சஸ் இருக்குது. அண்ட் ஃபோனு, யாருக்கு என்னென்ன ஃபோனோ நம்பர்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணல. இது பவர் பட்டன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நாங்கள் இது ட்ரை பண்ணுறோம். ரீயூஸ் லினன் அண்ட் சேவ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கார்டு வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னு படிச்சிங்கன்னா பார்த்தேன்னா, இது என்னன்னா, இப்போ நம்ம பெட் ஷீட்ஸ் மாற்றுறதுக்கு நம்ம டெய்லி நம்ம கேட்கலாம். ஸோ கேட்குறது எப்படி கேட்கணும் அப்படின்னா, இந்த கார்டை நம்ம பெட் மேலே வச்சா அவங்க மாற்றுவாங்களா. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரை டு ரீயூஸ் த பெட்ஷீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வாட்டர் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது இங்கேயே வச்சிட்டோம், அவங்க எங்கே வச்சுருந்தாங்களோ அங்கேயே வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவங்க மாற்ற மாட்டாங்க. இல்லை நமக்கு மாற்றணும், ஏதோ டர்ட்டி ஆச்சு சாப்பிடும் போதோ, இல்லை ஏதாவது டர்ட்டி ஆயிடுச்சுன்னா we can keep it. ரூம் சர்வீஸ் நம்ம இல்லாத டைமோ இல்லை இருக்கிற டைமோ மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் இது. அவ்வளோதான் பேசிக்காக. இங்கே அவ்வளோதான். இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம ஏதாவது பேக்ஸ் வைக்கணும்னா வைக்கலாம். இங்கே மேட்டு அண்ட் இங்கே நைட் ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் இது ஓப்பன் பண்ணல. ஸோ ரூமோட ரூமில், ஆமாம், நைட் ஸ்லிப்பர்ஸ் ரூம்குள்ளே யூஸ் பண்ணிக்கிற ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. சாஃப்டாக, கம்ஃபர்டபுளாக, தொட்டு பார்க்க செம்ம சாஃப்டாக இருக்குது. இங்கே டேபிள், பியூட்டிஃபுல்லான ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்த வாட்டர் பாட்டில், அவங்க அங்கே தனியாக கொடுத்துருக்காங்க, காட்டுறோம். ஸோ இது ரூம் டைனிங்க்கான மெனு கார்டு. மெனு கார்டு எவ்வளோ தடுசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தடுசாக இருக்குது, அவ்வளோ மெனு கார்டு. இங்கே
ரூம் டைனிங் வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கான். இன் டைனிங்க்கு தான் ஏதோ டைமிங் இருக்க போல, பட் ரூம் டைனிங் 24 ஹவர்ஸ் ஓப்பன். ஸோ வந்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குது மெனு கார்டு. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆல் டே டைனிங்க்கு அப்படி சொல்லிட்டு அவங்க தனித்தனியாக அவங்களே வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கான நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க. ஐ திங்க் டெய்லி ஒரு ரூம்ஸ் க்ளீனிங் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஏதோ தாஜ்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. மேகசின் வச்சுருக்காங்க. ஓ வெரி நைஸ். ஒரு ஃபேஷன் மேகசின் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இங்கே வந்து சார்ஜிங் ஸ்லாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேபிள்லாம் ஒரு சேர் இருக்கணும். இந்த மாதிரி சேர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேபிளாக வந்து நமக்கு இருக்குது. இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. பியர் அண்ட் ஆப்பிள், பனானா, அதை கட் பண்ணுறதுக்கு நைஃப் கூட வச்சுருக்காங்க. குக்கீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அது வெஜ் அப்படின்றத மென்ஷன் வேறு பண்ணியிருக்காங்க நைஸில். அதை மென்ஷன் பண்ணது. அண்ட் ஒரு சாக்லேட் குக்கீஸ் 2, பட்டர் குக்கீஸ் 2 வச்சுருக்காங்க. இது வெஜிடேரியன் அப்படின்றது இங்கே தனியாக ஒரு கார்டுமே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓ அது இதுக்குன்னு நினைக்கிறேன்ல, அந்த கேக்குக்கு. ஸோ ஸோ ஐ திங்க் இட்ஸ் சீஸ் கேக் அண்ட் சம் சாக்லேட் கேக். நைஸ், வெல்கம். அண்ட் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேர் வச்சு ஒரு கான்ட்ராஸ்டாக, தட் இஸ் பேஜ் கலரில், பேஜ் கோல்டன் கலரில் ஒரு சேரில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கிரே கலர் பில்லோ கவர் வச்சுருக்காங்க. ஹோட்டலோட எப்பவுமே மகிமை வந்து டபுள் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பிளைண்ட், என்ன சொல்லுவாங்க, பிளைண்ட் ஒன்று டார்க் ஒன்று லைட்டா, டார்க் லைட் தாண்டி பிளைண்டுன்னு சொல்லுவாங்க. பிளைண்ட் அது என்ன சொல்லுவாங்க தெரியல, பிளைண்ட் ஸ்க்ரீன்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் இது லைட்டாக இருக்கும். இதுக்குள்ளே சன்னோட ரேஸ் வரும். இதை மூடிட்டோம்னா நமக்கு சன் ரேஸே வராது. அதுக்கான உள்ள ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஓப்பன் பண்ணோன்னா அப்பா என்னால் ஒரே ஸ்டென்ஷன் தான். கண்ணாடியில் நாங்கள் தான் தெரியும். இப்போது கீழே வந்து எனக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கா, ரைட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ரைட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இங்கெல்லாம் பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது எங்களோட ரூமே வந்துட்டு சிட்டி வியூ ரூம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க, கிளாஸில் வச்சுருக்காங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணுறேன். மேஜிக். சரி ஓகே, அதெல்லாம் க்ளோஸ் ஆகட்டும். இங்கே வந்து அதுக்கான ஸ்விட்ச் போர்ட், அதுக்கான என்ன சொல்லுவாங்க, கண்ட்ரோல் இருக்கு. கரெக்ட், தேங்க்யூ. ஸோ மேலே ஒரு கபோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து சேஃப்டி லாக் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு அம்மா இதுக்கு வந்து ஒரு கெட்டில் அண்ட் 2 காஃபி மக்ஸ், 2 ஸ்பூன்ஸ் இருக்கு. அண்ட் பால் பவுடர், மில்க் பவுடர் இருக்கு. அண்ட் டீஸ் இருக்குது, பல வகையான டீஸ் இருக்குது இங்கே. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாமே என்ன இது குனாஃபாலாம் வந்து வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நோ ராங், இது நாங்கள் லூலு மாலில் வாங்கினது. அவங்க வந்து இது ஏதோ டார்க் ஹோல் ஹேசல்நட் சாக்லேட் வச்சுருக்காங்க. அண்ட் இதுவும் நாங்கள் வாங்கினது. ஸோ இது 3 தாண்டி இது எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ கோக் வச்சுருக்காங்க, இதுவும் நாங்கள் வாங்கினது. சோடா வாட்டர் வச்சுருக்காங்க, டானிக் வாட்டர் தான் என்னன்னு தெரியல எனக்கு. இது வந்து ஸ்ப்ரைட் வச்சுருக்காங்க. இது வந்து டயட் கோக் வச்சுருக்காங்க. இது வந்து பே பண்ணி வாங்கிக்கணும். இது வந்து கார்பனேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுருக்காங்க. இது என்னப்பா இது? டஸ்ட்பின்னு. இது சும்மா திங்ஸ் வைக்கிறது, பேக் வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பெட்ரூம் முடிஞ்சிச்சு. அடுத்து நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க. நம்மளோட ஸ்பெஷலான பிளேஸ் அப்படி சொன்னால அது இதுதான். இங்கே ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க, தண்ணிக்கான டேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் டிஷ்யூஸ் இருக்குது. அவங்க வந்து டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, கோம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அழகான ஒரு இதில் வச்சுருக்காங்க. இதுதான் பார்க்க அழகாக இருக்குல்ல. அண்ட் சோப் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் இங்கே என்னன்னா யூஸ்வலாக ரூம்ஸில் வந்து நம்ம அந்த டோர்வே இருக்கும்ல, அங்கே வந்து கபோர்ட்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து பாத்ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. என்னோட ஃபேவரட்டான ஒரு விஷயம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரோப், எனக்கு வந்து ரோப் ரொம்ப பிடிக்கும். இந்த அயனிங் பண்ணுற டேபிள் வச்சுருக்காங்க. அயனிங் பாக்ஸும் இங்கே வச்சுருக்காங்க, மேலே வச்சுருக்காங்க. இன்னொரு ஷெல்ஃப் வச்சுருக்காங்க, எங்கள் திங்ஸ் வச்சுருக்கோம். ட்ராயர்ஸ் வச்சுருக்காங்க, அந்த ஹேங்கர்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா பில்லோஸ் இருக்குது. அதுதான் நத்திங் பிக் அண்ட் ஸ்பெஷல்.
அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிக்குது. அது கொஞ்சம் மூடும் போது ஆஃப் ஆயிடும். க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட் டோர்ஸாக வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பாத்ரூம் குளிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயே ஷாம்பு, கண்டிஷ்னர், அதெல்லாம் வந்து பாடி ஜெல், அதெல்லாம் ஷவர் ஜெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஷவர் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் 3 வகையான ஸ்டாப் இருக்குது, ஒரு ஷவர் இருக்குது அண்ட் ஹேண்ட் ஷவரும் இருக்குது. ஸோ 3மே இருக்குது வச்சுருக்காங்க. ஒரு நீட்டான டீசெண்டான ஒரு காம்பேக்டான ஒரு டாய்லெட் இருக்குது. எமர்ஜென்சி ஃபோன் இருக்குது. ஸோ எதாவது எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ வெரி நீட் அண்ட் காம்பேக்ட் கிடையாது, கொஞ்சம் பெரிய பாத்ரூம் தான், பட் வெரி நீட். என்னன்னா 2 டோர்வேஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து மெயின் டோர்லேருந்து வெளில வந்தோன்னா பாத்வேலேருந்து ஒரு டோர் இப்படியே வந்து இப்படிதாங்க. அந்த பெயிண்டிங் பார்த்தா உங்களுக்குலாம் தெரியும். இப்படியே வந்து இப்படியே வந்துடலாம், என்ட்ரிக்கு வந்துருவோம். இப்படியே வந்துடும். பட் ஆக்சுவலா இந்த டோருக்கு லாக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சு லாக் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பக்கம் பெட்ரூம் அப்படியே வாங்க ஃபாலோ பண்றாங்க. இங்க வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. ஸ்லைடிங் டோர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ 2த்துக்குமே லாக் கிடையாது, ஓப்பனா இருக்குதா. பட் நமக்கு அங்க வந்து லாக் இருக்கு. அதுல லாக் இருக்கா இல்லையா? அதுலயே லாக் இருக்கா? ஓகே, அதுல லாக் இருக்கு, பிரைவசிக்கு லாக் இருக்கு. பட் இங்க நம்ம வந்து ஏதாவது பண்றோம்னா அதுக்கான லாக் இல்ல. ஸோ ரூமை தாண்டி ஸ்பெஷலான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேவிஷான ஒரு பஃபே இருந்தது. என்னோட போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது, என்னால் கவர் பண்ண முடியல. நாங்கள் எப்போவுமே பசியில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் எல்லோரும் சாப்பிட்ற இடத்துல எனக்கு ரொம்பவும் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணேன். அண்ட் ஜிம்முமே வந்து அவ்வளோ பெரிய ஜிம் இருந்தது. ஸோ அது நான் இல்லை, என் ஹஸ்பண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஸ்பா போகிற டைமில் அவங்க ஜிம் டைமாக எடுத்துக்கிட்டு ஜிம்மில் போய் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி நாங்கள் காமிச்ச மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கான ஆக்சஸும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அந்த டைமிங்கை வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அது அந்த நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் இல்லையா, லைக் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஈட், chill and have a look at the swimming pool. And ஒரு லான் ஏரியாவும் இருந்தது. அது வந்து ஐ திங்க் இது ஒரு 3rd ஃப்ளோர்லையோ சம்திங் இருந்தது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே. ஸோ அவ்வளோதான் இந்த ரூமோட டோர். ஸோ போர் அடிச்சிருந்தானா சாரி. பட் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு 5-star ஹோட்டலில் ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆஃப் ரூமில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்தோம். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ மற்ற பெண்டிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ until then it's காயத்ரி signing off. காயத்ரியோ மட்டும் கிடையாது, காயத்ரியோட பாய். யாரு உங்க பேர் சொல்லுங்க? சிவராமன் is also signing off. Hope you all enjoyed the room tour. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி வீடியோலாம் ரூம் டோர்லாம் எடுக்கிறோம். சீக்கிரம் இவங்களும் வந்து நிறையா பேசுவாங்க. ஆக்சுவலாக நிறையா பேசுவாங்க. கேமரா முன்னாடி பேசுறதுக்கு லைட்டாக கூச்சப்படுறாங்க. அது போக போக பழகிடும். எனக்கும் அப்படி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். போக போக பழகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டாட்டா பாபாய். இவங்க எல்லாருமே சீக்கிரமாக வந்து வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.